தனுஷ் இட்லி கடை படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராஜகிரனுக்கு மகனா தனுஷ் நடிச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல தன்னுடைய மனைவிக்கு உதவிகரமா இருக்கிறதுக்காண்டி ராஜகிரண் இட்லில இருந்து எல்லாமே சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி அதவே ஒரு தொழிலா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ராஜகிரண் இட்லி கடையை போட்டு அதை ஒரு பெரிய டெவலப்மெண்டா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல எல்லா மக்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான ஒரு சாப்பாடை அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருக்காரு. அதுல அவர் சக்சஸும் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல தனுஷ் என்ன பண்றாப்புலன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட்டே நான் பட்டி தொட்டிக்கெல்லாம் கொண்டு போய் நானும் சில பிரான்ச்சை எடுத்து நடத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என் கைப்பக்குவத்துல தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடணும். இல்லைன்னா நான் மற்றவங்கள ஏமாத்துற மாதிரி போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால தனுஷ் என்ன பண்றாருன்னா மெட்ராஸுக்கு போயிறாரு. மெட்ராஸ்ல இருந்து வெளிநாடு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு பெரிய ஹோட்டலே வச்சு நடத்துறாரு. அவரோட மகனா அருண் விஜய் இருக்காரு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு சத்யராஜ் மகளான சாலினி கூட லவ் ஆட்டோமேட்டிக்காவே ரன்னிங்ல ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சிடறாங்க. அவங்க மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருது. மேரேஜ் நெருக்கி வர டயத்துல என்ன பண்றாருன்னா தன்னுடைய அப்பா ராஜகிரண் தவறி போயிறாரு. அவரோட சடங்குகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு வர்றாரு, சங்கராபுரத்துக்கு. இதுக்கிடையில அருண் விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காவே தனுஷோ பிடிக்கல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் நல்ல ஒரு ஒர்க்கரா இருந்தா அவருக்கு நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம். அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்ட்டு ஆரம்பத்திலே அருண் விஜய் விரும்புறாரு. அதே நேரத்துல அவரோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு பணக்கார வீட்டு பையன் எப்படி என்னென்ன தவறுகள் பண்ணாலும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாட்டாரோ அதே கேரக்டர்ல அவரும் இருந்திருக்காரு. அவரோட நடிப்பும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தனுசு ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியுது தன்னுடைய அப்பாவனுடைய அந்த வலி வேதனை எல்லாமே உணர்றாப்புல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே பக்குவமா தனுசு அவர் வளர்த்திருக்காரு. அதை அவர் ரீமைண்ட் பண்ணி பாக்குறாரு. இனிமேல் நம்ம அப்பா குடும்பத்துக்கு நம்ம உதவியா இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க அம்மாவும் தவறி போயிடறாங்க. ஒரே டைம்ல 2 பேருமே தவறி போனதுனால, இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம அப்பா பண்ண பிசினஸே நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னு விரும்புறாரு. அதுக்கிடையில சமுத்திரக்கனி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. எப்படியாச்சும் இந்த இட்லி கடை நேம நம்ம அப்படியே கடையை விலைக்கு வாங்கிட்டோம்னா, இந்த நேம்லயே நம்ம பிசினஸை ரன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா தனுஷ் அப்பா நடத்தினதை நானே பண்ணணும் அப்படின்னு விரும்புறதுனால, தனுஷுக்கும் நம்ம சமுத்திரக்கனிக்கும் ஒரு மோட்டிவேஷனே வந்துருது. அது ஒரு பகையாகவும் போயிருது. அதுக்கிடையில அருண் விஜய் என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சொந்த ஊருக்கு வந்துட்டு வராம இருக்கிறீ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாப்புலன்னா, சத்யராஜோட பெர்மிஷனோட சொந்த ஊருக்கு வராரு. வந்த இடத்துல தனுஷுக்கும் அருண் விஜய்க்கும் சண்டை வந்துருது. ஒரு கட்டத்துல அருண் விஜய் தனுஷ் அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா வம்புக்கு திரும்ப என்ன பண்றாருன்னா ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு தனுஷ் அடிச்சு காயப்படுத்திடுறாரு. இப்படி பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கும்போது தனுஷ் யோசிக்கிறாரு, யாரோ ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனா தான் கண்டிப்பா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு தன்னோட அப்பா ராஜகிரன் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அதை அவர் ஃபாலோ பண்றாரு. அதுல அவர் வெற்றி கண்டாரா அப்படிங்கிற போது இட்லி கதையினுடைய படத்தினுடைய கதை.